بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب أليم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் நாம் சஃபுத் தஃபாசீர் என்ற தஃப்சீர் கிதாபின் மூலமாக குர்ஆனுடைய விளக்கங்களை, குறிப்பாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளுடைய விளக்கங்களை தெளிவாக பார்த்து வருகிறோம். இதற்கு வல்லம் யஷ்குரின்னாஸ வலம் யஷ்குரில்லா, முதலில் உண்மையிலேயே இந்த ஆசிரியருக்கு அல்லாஹு தாலா நற்கூலிகளை வழங்குவானாக, அவர்களுக்கு மென்மேலும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் அருள்வானாக. மிக அழகான முறையில், அற்புதமான முறையில் கோர்வை செய்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய தர்த்தீபும் மிகச் சிறப்பானதாக இருக்கிறது. அந்த தர்த்தீபின் அடிப்படையிலே ஆரம்பத்திலே ஆயத்துகள் சம்பந்தமான தொடர்புகள், அதற்கு பிறகு அதனுடைய இறங்கிய காரணங்கள், அதனுடன் அந்த ஆயத்துகளில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள், அதைத் தொடர்ந்து அதற்குரிய தஃப்சீர் விளக்கங்கள், அதற்கு பின்பு அதிலே பயன்படுத்தக்கூடிய இலக்கிய நயங்கள், இறுதியாக அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்பதாக மிக தெளிவான முறையில், ஒரு தர்த்தீபான முறையிலே அழகான ஒரு தஃப்சீரை நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது 142வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். நாம் இங்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த ஆயத்துகள் மூலம் நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கிறது என்பது சம்பந்தமாக சென்ற பாடத்திலே ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதை தொடர்ந்து, அதாவது அல் ஃபவாயித் என்று கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறார்களே, அது சம்பந்தமாகத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு, அதாவது பாடம் 142, வசனங்களின் பயன்கள், நபிகளாருடன் கொஞ்ச நேரம் ஒழுக்கத்துடன், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கு எவ்வாறு சொல்லிக் கொடுத்தானோ, அதேபோல் நம்முடைய விஷயத்திலேயும் நாம் இன்று இருக்கிறோம், நபிகளாரோடு நம்முடைய முறைகள் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒழுக்க முறை என்ன என்பதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் நடந்து கொண்ட முறை, இன்னும் அல்லாஹு தஆலா சில இடங்களிலே அவர்களுக்கு வழிகாட்டிய விதங்கள், இதை பற்றி லேசாக பார்த்து கொண்டு செல்வோம். ஏனென்றால் பாடம் அது சம்பந்தமாக வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்று கூட அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்வதனால் அது சம்பந்தமான விஷயமாக இருப்பதால் அதோடு ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு செல்வோம். வாருங்கள், கிதாபை பார்ப்போம். வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் அதன் மூலம் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஃபவாயித் என்பதில் முதலாவது ஒரு பயனை நாம் பார்த்தோம். அந்த பயனிலே சில விஷயங்கள் விளக்கமாக சொல்லப்பட்டது. குறிப்பாக யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று வரக்கூடிய அந்த வார்த்தை, அதை தொடர்ந்து உள்ள விஷயங்கள். இப்பொழுது அதனுடைய இரண்டாவது பயன், அஸ்ஸானியத்து நஹல் முஸ்லிமூன அன் யகூலு ஃபி கிதாபின் நபியி அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தாலா முஸ்லிம்களை தடுத்து விட்டான். யகூலு சொல்வதிலிருந்து, ஃபி கிதாபின் நபி அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கக்கூடிய முறையிலே நபியை சொல்வதை விட்டு முஸ்லிம்களை அல்லாஹ் தடுத்து விட்டான். ராயினா, ராயினா என்ற வார்த்தையை சொல்வதை விட்டும் அல்லாஹு தாலா முஸ்லிம்களை தடுத்துட்டான். ராஅன யர்உனு ராயின் என்று அவங்க மாத்துறாங்க. சரி, ராயினா ராயினா என்பது ஏற்கனவே அதனுடைய விளக்கங்களை, தஃப்சீர்களை நாம் பார்த்தோம். அல் முராஆத் என்ற அடிப்படையில் தான் என்ன செய்றாங்க, ராயினாங்கிற வார்த்தையை முஸ்லிம்கள் சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், இந்த இடத்துல தடுத்துட்டான்.
தடுத்ததன் காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஏன் அதை கொண்டு இந்த நல்ல முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயம், அவர்கள் அழைக்கக்கூடிய அழைப்பை குஃபார்கள் யகூதிகள் அப்படியே மாற்றுகிறார்கள், புரட்டுகிறார்கள், திரித்து கூறுகிறார்கள். ஏனென்றால் குரானிலே வேதத்திலேயே அவர்கள் தங்களுடைய அந்த கைவரிசையை காட்டும் பொழுது நபியுடைய விஷயத்தில் கேட்கவா வேண்டும்? அமரு உமிரு பி ஐ யகூலு மக்கானஹா உந்துர்னா உமிரு, இன்னும் அவர்கள் ஏவப்பட்டார்கள். யாரு? முஸ்லிம்கள் ஏவப்பட்டார்கள். பி ஐ யகூலு, சொல்வதை கொண்டு, மக்கானஹா, அந்த இடத்திலே. அப்போ ராயினா என்று சொல்வதற்கு பதிலாக உன்துர்னா என்பதாக கூறுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கும் பொழுது ராயினா என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சரிதான். நீங்கள் எந்த தவறான எண்ணத்திலேயோ அல்லது நபியின் மீது குறை சொல்லவோ அல்லது மற்ற விஷயத்திற்காக பயன்படுத்தவில்லை. நீங்கள் பயன்படுத்துவது நல்ல காரியத்திற்காகத்தான் பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் அதை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, யூதர்கள். எப்படி? உந்துருனா அப்படின்னு அதனால் அவங்க ராயினான்னு கூப்பிடுறது மடமைத்தனம்ங்கிற அடிப்படையில் கூப்பிடுறாங்க. அதனால அது விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதில் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அதனால் நீங்களே என்ன செஞ்சிருங்க, நீங்கள் ராயினா என்று கூறுவதை உந்துர்னா என்பதாக மாற்றிவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றார். அவிதாலிக்க தம்பிஹுன் லிஅதபின் ஜமீலின், இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை. எதுக்கு? நல்ல ஒழுக்கத்துக்காக வேண்டி, அழகான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான். யாரோடு? நபியோடு நடக்கக்கூடிய முறை. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ரஹ்மத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்டாங்க. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹு தாலாவுடைய அழைப்பு முறை குரானில் நாம் பார்க்கிறோம். நபியை அழைக்கும் பொழுது பார்க்குறோம், குரானில் பல நபிமார்கள் அல்லாஹு தாலா பேரை சொல்லி அழைத்திருக்கிறான். யா மூசா என்பதாக பல மாதிரி பேர் டைரக்டாக பேர் சொல்லி அழைச்சிருக்கான், யா ஜக்கரியா என. ஆனால் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா பேர் சொல்லி அழைக்கவில்லை. யா யுவர் ரசூல், யா யுஹன் நபியு, இது போன்று வார்த்தைகளைத்தான் கூறியிருப்பதை பார்க்கிறோம். எங்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யா முஹம்மது என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லலை. இதுவே முதலாவது ஒழுக்கத்தை நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். உங்களுடைய நபியோடு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை. என நபிமார்களில் சிறந்த நபியாக இருக்கிறார்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அவர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் நோவினை கொடுப்பதோ அல்லது அவர்களை புண்படுத்துவதோ அல்லாஹ்விற்கு சுத்தமாக பிடிக்காது. முற்றிலுமாக அல்லாஹு தாலா கோபமடையக்கூடிய ஒரு விஷயம் நபியினுடைய கண்ணியத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த விஷயத்திலே உம்மத்தில் யாராவது குறை செய்வது. அதனால தான் அல்லாஹு தாலா பல இடங்களில் குரானில் பார்க்குறோம், நபியோட என்னென்ன விஷயங்கள் நடக்காதீங்க, இப்படி செய்யாதீங்க, அல்லாஹ் தன்னோட சேர்ப்பான். இந்த விஷயத்துல அல்லாஹு தாலா தன்னை இணைத்துக் கொள்வான். பார்ப்போம், குரான்ல சூரத்துல் அன்ஃபால்ல வரக்கூடிய ஒரு ஆயத்தை நம்ம ஓதி காண்பிக்கின்றோம். அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது நீங்க என்ன செய்யுங்க, சில மலக்களை பார்த்து சொல்றான், நீங்க மலக்கள்கிட்ட நீங்க உங்களை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணம் சொல்லும்போது அல்லாஹ் சொல்ல, ذَلِكَ بِأَنَّهُمْ شَاقُوا اللَّهَ وَرَسُولَهُ, ذَلِكَ بِأَنَّهُمْ شَاقُوا اللَّهَ وَرَسُولَهُ وَمَنْ يُشَاقِقِ اللَّهَ وَرَسُولَهُ فَإِنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ, فَإِنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ. நபியே, உமது இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக இதற்கு காரணம், அதாவது நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன், ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்களுடன் உறுதிப்படுத்துங்க, நம்பிக்கையாளரோடு என்ன செய்யுங்க, உறுதியாக இருங்க, நம்பிக்கையாளர்களை உறுதிப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டு, நிராகரிப்பவருடைய உள்ளங்களில் நான் தான் திகிலை உண்டு பண்ணினேன் என்று கூறி நம்பிக்கையாளர்களை நோக்கி நீங்கள் அவர்களுடைய பிடரிகள் மேல் வெட்டுங்கள், அவர்களை அவர்களை கணுவாக துண்டித்து விடுங்கள் என்று அறிவித்ததை நினைத்து பாருங்கள். காரணம் என்ன? இதற்கு காரணம் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்ததுதான். ஆகவே எவரேனும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மிக கடுமையாக வேதனை செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்கிறது அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயம். ஷாக்குனா கஷ்டம் கொடுக்கிறது, நபியை தொல்லை கொடுக்கிறது, இது அல்லாஹுக்கு பிடிக்காது. எந்த அளவுக்கு சின்ன விஷயத்துல கூட அல்லாஹ் சொல்றான்,
ஒரு இடத்துல சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்லக்கூடிய அந்த ஆயத்து அல்லாஹ் கூறுகிறான் சஹாபாக்களை பார்த்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூத்தன் நபிய்யி இல்லா அய்யுதன லக்கும் இலா தஆமின். பெரிய ஆயத்து. غير ناظرين إناه ولكن إذا دعيتم فادخلوا فإذا طعمتم فانتشروا ولا مستأنسين لحديث. நம்பிக்கையாளர்களே, உங்களை உங்கள் நபி விருந்துக்காக அழைத்திருந்த போதிலும் அனுமதியின்றி நபியின் வீட்டினுள் செல்லாதீர்கள். அனுமதி இல்லாமல் உள்ள போகக்கூடாது. அது தயாராவதை எதிர்பார்த்து தாமதித்து இருக்கக்கூடிய விதத்தில் முன்னதாகவும் சென்று விடாதீர்கள். வேகமாகவும் போயிடாதீங்க, லேட்டாகவும் போகாதீங்க, அனுமதியோடு போங்க. விருந்து தயாரானதன் பின்னர் நீங்கள் அழைக்கப்பட்டால்தான் உள்ளே செல்லவும். மேலும் நீங்கள் உணவை புசித்து விட்டால் உடனே வெளியேறி விடுங்கள். அங்கிருந்து கொண்டே வீண் பேச்சுக்களை ஆரம்பித்து விட வேண்டாம். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக இது நபிக்கு பெரும் வருத்தத்தை அளிக்கும். இதை உங்களிடம் கூற அவர் வெட்கப்படலாம். எனினும் உண்மையை சொல்ல அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். நபியுடைய மனைவிகளிடம் ஒரு பொருளை நீங்கள் கேட்கும்படி நேரிட்டால் நீங்கள் திரை மறைவிலிருந்து கொண்டே அவளிடம் கேளுங்கள். இது உங்கள் உள்ளங்களையும் அவர்கள் உள்ளங்களையும் பரிசுத்தமாக்கி வைக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் துன்புறுத்துவது உங்களுக்கு தகுமான நல்ல மேலும் தகுமானதல்ல. மேலும் அவருடைய மனைவிகளை அவருக்கு பின்னர் ஒரு காலத்திலும் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதும் கூடாது. நிச்சயமாக இது அல்லாஹ்விடத்தில் மிக கடுமையான பாவமானதாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா தெளிவா சொல்லிட்டான், எப்படி நடந்து கொள்ளணுங்கிற விஷயத்தையும் எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய முறைங்கிறதையும் அல்லாஹ் தெளிவாக நமக்கு கூறியதை நாம் பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா தன் திருமறையில நபியினுடன் நடக்கக்கூடிய முறைகளை சொல்லுகிறான், அது நபியோட எப்படி நடக்கக்கூடாதுங்கிறத சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பது, அவர்களை மாறு செய்வது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தது போல அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறது, அல்லாஹ்வுக்கு எந்த தொல்லையும் வரப்போறது கிடையாது, இருந்தாலும் நீங்க செய்யறது. அதே மாதிரி அவர்களுக்கு நோவினை கொடுக்காதீங்க. விருந்து கலைத்தால் கூட எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நபியினுடைய வீட்டிற்கு செல்வது முறை என்ன, சென்றால் எவ்வளவு சீக்கிரமாக அங்கிருந்து வெளிவந்து விட வேண்டும், அதேபோல் அங்கே அவங்களுடைய மனைவிமார்கள்ட்ட ஏதாவது வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் எவ்வாறு அதனுடைய ஒழுக்கம் என்ன, அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அவர்களுக்கு பின்னால் ஹராம், இது போன்ற தெளிவாக சில விஷயங்களை ஒழுக்கத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிட்டான் குர்ஆன்ல. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்த நபி, நபியோட எப்படி இருக்கணுங்கிறத அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், தெளிவான முறையில் நமக்கு எடுத்து சொல்லிட்டான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னல்லதீன யுதூனல்லாஹ வரசூலஹு லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা வஅஅத்த லஹும் அஸாபம் முஹீனா என்பதாக அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர் எவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் துன்புறுத்துகிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கிறான், இழிவு தரும் வேதனையும் அவர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்துவது என்பது சாத்தியம். அல்லாஹ்வை துன்புறுத்த முடியுமா? அப்ப அல்லாஹ்வுத்தாலா அந்த அளவிற்கு என்னது, நபியை துன்புறுத்துவது அவ்வளவு பெரிய ஒரு தவறு என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சுட்டி காட்டுவதற்காகத்தான் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அதனால அல்லாஹுவோடு நபிகளோடு நடந்து கொள்ளக்கூடிய இப்படி இந்த முறையில் நீங்க நடக்காதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ஏவிவிட்டான். சரி, அடுத்த விஷயம் நபியோட எப்படி நடக்கணுங்கிற விஷயங்களையும் சில இடங்களில் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதையும் பார்த்து விட்டு சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஒரு இடத்துல என்ன சொல்றான், தெளிவா நம்முடைய விஷயத்துக்காக சொல்லும்போது சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி. அல்லாஹ் தெளிவா சொல்றான், என்ன செய்யுங்க நீங்க அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும், அதுவே பெரிய விஷயம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி. அந்த இடத்துல அந்த ஆயத்தை ஓதி காண்பிக்கிறோம் பாருங்க. சூரத்து அன்ஃபால்ல வரக்கூடிய அந்த ஆயத்தில் அல்லாஹ் தெளிவா சொல்றான். 24வது ஆயத்து சூரத்துல் அன்ஃபால்லையே 24வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும் வஅலமு அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி வ அன்னஹு இலைஹி துஹ்ஷரூன். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் உங்களுக்கு புத்துயிர் அளிக்க உங்களை அழைத்தால் அவருடைய அழைப்புக்கு பதில் கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மனிதனுக்கும் அவனுடைய உள்ளங்களில் உள்ளதற்கும் இடையில் தடையை ஏற்படுத்தி விடுகிறான் என்பதையும், நிச்சயமாக நீங்கள் அவனிடமே கொண்டு வரப்பட்டு ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான்.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தால், அப்போ அல்லாஹ் அழைத்தால், நபி அழைத்தால் பதில் சொல்லுங்கள். இங்கேயும் பார்க்குறோம், அல்லாஹ் தன்னோட யாரை இணைக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இணைக்கிறான். அந்த அளவுக்கு நபியினுடைய கண்ணியத்தை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இடத்திலும் நபியோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, நபியினுடைய கண்ணியம், நபியினுடைய உயர்வு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்தி காண்பிக்கின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அதனாலதான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் அது நமக்கு தான் பயன். ஆனா அதுக்கு என்ன செய்யுங்க, நீங்க பதில் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்ப பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பின் விஷயத்துல ஒரு சஹாபி தொழுது கொண்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைக்கின்றார்கள். அப்ப இந்த சஹாபி என்ன செய்றாங்க, தொழுது முடிச்சுட்டு வராங்க. யா ரசூலல்லாஹ், நான் தொழுகையில் இருந்தேன் என்று சொல்லும்போது நபி சொன்னாங்க, அதாவது நான் நபி அழைச்சிட்டாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், வந்துடணும்னு சொன்னாங்க. அப்ப நபியினுடைய அழைப்பின் சட்டம் என்ன? ஒரு தொழுகையில் இருந்தால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து விட்டால் முறித்து விட்டு வந்துவிட வேண்டும். ஏன்னு சொல்லி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பு இருக்குது, அவங்க எதையுமே தன்னுடைய விருப்ப பிரகாரம், தன் இஷ்ட பிரகாரம் செய்வது கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு இணங்கத்தான் செய்வார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு நடக்கக்கூடிய இன்னும் சில ஒழுக்க முறைகளை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கிறோம். சூரத்துல் ஹுஜராத்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத்துல் ஹுஜராத்தை பொறுத்த வரைக்கும் அதில் அல்லாஹ் தஆலா சில ஒழுக்க முறைகளை நபியோட எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை சொல்லும்போது, அல்லாஹ் அதில் சில ஆயத்துக்களை சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபிய்யி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பாதிக்கும் லிபாதின் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அது எவ்வளவு பெரிய அபாயம்! அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அந்த ஆயத்துல என்ன சொல்றான், ஓ ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்கள் சத்தங்களை எப்படி உயர்த்தாதீங்க, நபியுடைய சத்தத்தை விட உயர்த்தி விடாதீர்கள். நம்பிக்கையாளர்களே, நபி பேசும் பொழுது நபியுடைய சப்தத்திற்கு மேல் உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள். மேலும் உங்களுக்குள் ஒருவர் மற்றவருடன் கூச்சலிட்டு சப்தமாக பேசுவதை போல் அவரிடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் கூச்சலிட்டு பேசாதீர்கள். இதன் காரணமாக உங்கள் நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடக் கூடும். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாதா என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி கூச்சலிட்டு பேசுறதும் சரி, நபியுடைய சப்தத்தை ஓவர்டேக் பண்ணி பேசுறதும் சரி, நபியுடைய மஜ்லிஸ்ல மற்றவங்க மாதிரி கூச்சலிட்டு பேசுறதும் சரி, இதெல்லாம் எனது கூடாது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யகுல்லூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ் உலாயிகல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் அஸீம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், எவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் முன்பாக மரியாதையாக தங்கள் சப்தத்தை தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களை நிச்சயமாக அல்லாஹ் சோதனை செய்து இறை அச்சத்தை எடுத்துக்கொண்டான், சோதனை செய்து இறை அச்சத்திற்கு எடுத்துக்கொண்டான், அவர்களுக்கு மன்னிப்பும் உண்டு, மகத்தான கூலியும் உண்டு என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கூறியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நீங்க வீட்டுக்கு போனா கூட, இன்னல்லதீன யுனாதூனக மின் வராயில் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யாகிலூன், அல்லாஹ் அதையும் சொல்லலாம். நீங்க என்ன செய்யுங்க, நபியே, எவர்கள் நீர் வசித்திருக்கும் அறைக்கு முன்பாக நின்று கொண்டு உம்மை கூச்சலிட்டு சப்தமிட்டு அழைக்கிறார்களோ அவர்களில் பெரும்பாலானவர்கள் மார்க்கத்தை விளங்காதவர்களே என்று கூறிவிட்டு, வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரல் லஹும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். உமது அறையிலிருந்து நீர் வெளிப்பட்டு அவர்களிடம் நீர் வரும் வரை அவர்கள் பொறுத்திருந்தால் அது அவர்களுக்கு எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். அல்லாஹ் மிக மன்னிப்பவன், கருணையுடையவன் ஆவான். அப்ப இந்த அளவுக்கு ஒழுக்கத்தை சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட போறீங்க, அழைக்க போறீங்கன்னு சொன்னா வாசல்ல இருந்து கூப்பிடுறீங்க. நபி கூப்பிட்டதுக்கு பிறகு நீங்க வந்து செய்யக்கூடாது, ஒரே கூப்பிட்டுட்டே சத்தம் கொடுத்துட்டே இருக்காதீங்க. அப்ப நில்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வர வரைக்கும் நீங்க பொறுத்துக்கொண்டு நின்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ரொம்ப சிறந்ததாக இருக்கிறது என்ற ஒழுக்கத்தை எல்லாம் சொல்லித்தரான். நபியினுடைய மஜ்லிஸ்ல எப்படி பேச வேண்டும் என்ற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். ஒரு சஹாபியுடைய ரிவாயத்துல வருது, இந்த ஆயத் இறங்கின உடனே அது சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலாங்கிற அன்சாரி சஹாபி, இமாமா யுத்தத்துல மௌத் ஷஹீதாகக்கூடிய ஒரு சஹாபி. அப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, இந்த ஆயத் இறங்கின அவங்க சப்தம் இயற்கையிலேயே கொஞ்சம் பலமான சப்தமாக இருக்கும், உயர்ந்த சப்தமாக இருக்கும். என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இறக்கி வச்சுட்டானே, எனக்காகத்தான் இந்த ஆயத்தை இறக்கி வச்சுட்டான்னு சொல்லி வீட்டிலேயே இருக்கிறாங்க. வரவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அவர் எங்க, வரல வரல. பிறகு கேட்டு பார்த்தா அவர் சப்தம் உயர்ந்த
இப்படி சத்தம் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் அதிக சத்தம் உள்ளதா இருக்கும். அதனால அவங்க உங்களை விட சத்தம் கூடிடுச்சு அப்படிங்கிற பயத்துல உட்கார்ந்துருக்காங்க. அல்லாஹு தாலா சப்தத்தை குறைத்துக் கொள்ள சொல்லியிருக்கிறான். உங்கள் சப்தத்தை விட அதிகமான சப்தத்தை பேசாதீர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறான் அல்லவா. அதனால் அவர்கள் பயந்து போய் வீட்டில் இருக்கிறாங்க என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க, இது உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இயற்கையில அது நடக்குது. எப்படி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்துல லுங்கி கட்டும்போது என்னது கரண்டை கீழே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. பெருமைக்காக கரண்டைக்கு கீழே லுங்கி இழுக்கக்கூடியவர்களுடைய நிலை நரகத்தில் என்பதாக சொன்னாங்க. ஆனா அதே நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பயந்து போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு இறங்கிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லும்போது, உங்கள் விஷயத்துல அது கிடையாது. நீங்கள் பெருமைக்காக செய்பவர்கள் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிலருக்கு ருக்ஸத் கொடுத்தாங்க. அதே போல தான் இங்கு இந்த சஹாபிட்ட நீங்க என்ன செய்யுங்க சத்தத்தை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய இயற்கை சப்தமே அதுதான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னதை பார்க்கின்றோம். இப்ப நபியோட ஒழுக்கத்துல இந்த அளவுக்கு இருக்க சொல்லி அல்லாஹ் தஆலா ஏவுறான். இன்னும் நபி மீது ஸலவாத் சொல்ல சொல்லி சொல்றத பார்க்கிறோம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த விதத்தில் இருந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த விதத்தில் பழக வேண்டும் என்பதையும், எந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாது வரம்பு நடக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். இது சஹாபாக்கள் காலத்தில் நடந்த விஷயமாக இருந்தாலும், சஹாபாக்களுக்கு முகாத்தப் செய்து சொல்லப்பட்டாலும் இதில் நாமும் அடங்குவோம். அதனாலதான் சொல்லுவாங்க, மதீனா முனவ்வரா ஷெரீஃபுக்கு போனவங்க, ரவுதா ஷெரீஃபுக்கு போனவங்க என்ன செய்யுங்க, கூச்சலிடாதீங்க, சத்தம் போடாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது எந்த கண்ணியம் அவர்களுக்கு இருக்கின்றதோ, எந்த உயர்வு இருக்கின்றதோ, எந்த அதவை அவர்களுக்கு செலுத்த வேண்டுமோ, அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகும் அதை செலுத்துவது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கும் என்ன செய்யக்கூடாது, அங்க போய் கூச்சலிலும் குழப்பமிடக்கூடாது. அதேபோல் நபியை மரியாதையின்றி இன்றும் அழைப்பது சரியான முறை கிடையாது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அதபோட ஒழுக்கத்தோடு அழைக்க பழக வேண்டும். சிலவங்க கவிதையில அதாவது கவிதை முறையில என்னது அழைத்தாலும் அந்த கண்ணியம் என்பது நம்முடைய உள்ளத்துல நபி மீது இருக்கணும். என்ன எந்த நிலையிலையும் நம்முடைய வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல அதாவது ஒரு அல்லாவை அல்லாவுடைய கோபத்தை ஏற்படுத்தும் விதமாகவோ நபியுடைய மனதை புண்படுத்தும் விதமாகவோ ஆகிவிடக்கூடாது. நாம் சொல்லக்கூடிய செலவாத்து முதற்கொண்டு நபிக்கு எத்தி வைக்கப்படுகின்றது என்பதாக சொல்லப்படுகிறது அல்லவா. அதனால ரொம்ப ஒழுக்கத்தோட நபியிடம் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை அவங்க வீட்டில் ஒருத்தர் வந்து என்ன செய்யறார், வேகமா பக்கத்துல ஆணி அடிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் அங்கதான் இருக்கு. வேகமா ஆணி அடிக்கிறார். அப்ப நபி சொன்ன ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கொஞ்சம் ஆணி அடிக்கிறத கொஞ்சம் சத்தத்தை மெதுவா அடிங்க. என்ன பதட்டத்தோட வேக வேகமா அடிக்காதீங்க. என்ன சத்தம் ரொம்ப ஒரு மாதிரி அடிக்காதீங்க. அடிக்கக்கூடிய முறை இருக்குல்லவா. ஒரு இருக்குது சாதாரணமா அடிக்கிறது, இன்னொன்னு இருக்கு வேகமா அடிச்சு சத்தம் கூச்சல் வர மாதிரி ஆக்குறது. சொன்னாங்க நபி கபர்ல இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தா எந்த அதபோ அதே அதபு தான் நபி அவர்கள் இறந்து விட்டாலும் செலுத்த வேண்டும் என்பதை சொல்லி காண்பித்தார்கள். அப்ப அதனால அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த முறைகளை கவனிக்க வேண்டும். எவ்வாறு உயிருடன் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய கண்ணியம் இருக்கிறதோ அதேதான். எனவே நபிக்கு எந்த கண்ணியத்தை அல்லாஹு தஆலா சொன்னானோ அதே கண்ணியத்தை தான் நாம் என்ன செய்யறது, நபியின் மீது நபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய பெயர் உச்சரிக்கும் போதும் சரி, அவர்களை அழைக்கும் பொழுதும் சரி, அல்லது அவர்கள் விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசும்போதும் சரி, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு ஸலவாத் கூறும்போதும் சரி, அவர்களை பற்றி சில இடங்களை நினைக்கும் போதும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை பேணி அவர்களுடைய அந்த அந்தஸ்தை ஒழுக்கத்தை நினைவில் கொண்டு நாம் ஒவ்வொரு விஷயமும் செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நினைவுறுத்துகிறோம். அல்லாஹ் தஆலா தான் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ என்ன செய்யாதீங்க, இங்க ராயினா என்று சொல்றது அதாவது வார்த்தைகள் என்னது, அந்த ராயினா என்ற வார்த்தை தவறு கிடையாது. சஹாபாக்கள் கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தை ராயினா என்பது தவறு கிடையாது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், முராஆத்திலிருந்து வருதானா அதை கொண்டு சிலர் தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த அடிப்பில் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க அப்படி கூப்பிடாதீங்க. வக்கூல் உந்துர்னா, உந்துர்னா என்று வார்த்தையை கூப்பிடுங்கள். வஃபீ தாலிக இதில் தம்பிஹுல் அதபின் ஜமீலின், அழகான ஒழுக்கத்திற்குரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. அது என்ன, அன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன் எத்தஜன்னபு ஃபி முகாத்தபத்திஹி, அப்போ எத்தஜன்னபு தவிர்ந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஃபி முகாத்தபத்திஹி, நபியை அழைக்கக்கூடிய விஷயத்துல அல் அல்ஃபால் அல்லத்தி, சில வார்த்தைகளை அதாவது சில வார்த்தைகளை தவிர்ந்து கொள்வது மிக அவசியமானதாக இருக்கிறது. அது என்ன வார்த்தை, அல்லத்தி அதாவது தூஹிமுல் ஜஃபா, அவுஹம யூஹிமுன்னு சொல்லலாம்.
அல்லது வஹம யுவஹிமு துவஹிமுல் ஜஃபா, ஜஃபாவை பகுமாக்கக்கூடிய அந்த வார்த்தைகள். அதாவது ஜஃபானா கடினத்தன்மையை, அதாவது அந்த கிராமப்பாடு இருக்குல்ல. ஏன்னா நபிசுல்லா இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து நினைச்சுவாங்க, சாதாரண அந்த கிராமவாசிகள் வந்தால் மம்மின்கும் முஹம்மத், உங்களில் யார் முஹம்மத் என்பதாக கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதுவே சஹாபாக்களுக்கு கோபம் ஏற்படுத்தும், சஹாபாக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு அடிக்க போவாங்க. சில இடங்களில் கோபமாக போகிறத பார்க்குறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவு, அவங்களுடைய உயர்வு, ஆனால் முஹம்மது, நான் தான் முஹம்மது என்று நபி தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கிராமப்புறத்து அந்த அந்த ஜப்பான வார்த்தையில் அந்த கடுமை, அதாவது மரியாதை கெட்டத்தனம், இது போன்ற விஷயங்கள் என்னது ஏற்படுத்தக்கூடிய அந்த அல்ஃபாதுகளை, அந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, தவிர்ந்து கொள்ளுங்கள். அவை தன்கீச, தன்கீஸ் என்னது, அதாவது தன்கீஸ் என்பது குறைவை ஏற்படுத்தக்கூடியது. மக்காமின் அந்தஸ்திலே குறைவை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை தவிர்ந்து கொள்வது. யக்தலி இல்ஹாரல் மவத்தத்தி அவி தாலீமி, அதாவது எப்படிப்பட்டது தேவையாகும். மக்காமின் யக்தலி இல்ஹாரல் மவத்தத்தி, பிரியத்தை, அன்பை, நேசத்தை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கும் இடத்திலே அத்தாலீம் கண்ணியத்தை, உயர்வை, மகத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டிய காட்டக்கூடிய அந்த இடத்திலே குறைவையும் காட்டுமிராண்டித்தனத்தையும், அதாவது அதே போல என்னது ஒரு வார்த்தையில் கடினத்தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை புலங்குவதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கும் பொழுது அப்படிப்பட்ட வார்த்தைகளை விட்டு தவிர்ந்து கொள்வது ஒழுக்கத்தில் சிறந்ததாக இருக்கிறது. அப்போ இது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்போ இது நபியினுடைய காலத்தில் வாழக்கூடிய இந்த சஹாபாக்களுக்கே சொல்லப்படுகிறது என்றால், இன்று நாம வாழக்கூடிய காலத்துல நபியோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை, அந்த ஒழுக்கங்களை ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் பேணிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகளிலும் சரி, நம்முடைய செயல்பாடுகளிலும் சரி, நம்முடைய கண்ணியத்திலும் சரி, நாம் நபியை அழைக்கக்கூடிய விதத்திலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலா வைத்து துஆ கேட்கக்கூடிய விதத்திலும் சரி, இவ்வாறு பல விஷயங்களிலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்திற்கு எந்தவித களங்கம் ஏற்படுத்த முடியாது. நம்மால சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாய் குறைப்பது இல் என்பதாக ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது சூரியனை பார்த்து நாய் குறைச்சு என்ன செய்ய முடியும்? யாருக்கு நஷ்டம்? நாய்க்கு தான் நஷ்டம். சூரியனுக்கு எந்த களங்கமும், அதனுடைய ஒளியில் எந்த விதமான குறைவும் ஏற்பட போவது கிடையாது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நம்ம வந்து இது பண்றதுனால நபிக்கு எந்தவித குறைவும் ஏற்பட போறது கிடையாது. ஆனால் அது நமக்கு பெரிய நஷ்டம். அல்லாஹ்வுடைய பிடி, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை, அந்த விலக்குடி நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. எனவே நபியுடன் மிக ஒழுக்கமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும், மதிப்பான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்கிறது. சரி, சாலிசத்து, மூணாவது விஷயம், கானத்தில் யஹூது தஸ்தாமிலு கலிமத்தன். அப்போ யகூதிகள் ஆகியிருந்தார்கள், தஸ்தாமிலு புழங்கக்கூடியவர்களாக, கலிமத்தன் வார்த்தையை, ஒரு சில வார்த்தையை புழங்குறது. ராயினா அப்படிங்கிற வார்த்தையை, ராயினா என்பது ராயன எர்உனு என்பதிலிருந்து வந்தது. அது ராயனா மடத்தனத்துக்கு ஹுமுக்கு சொல்றது. அதாவது ஹுமுக் யஅனூன பிஹா அல் முஸப்பத வஷ்ஷதீமத். அப்ப யஅனூன அவர்கள் நாடினார்கள், பிஹா அந்த கலிமாவை கொண்டு, அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த கலிமாவை கொண்டு அவர்கள் நாடினார்கள், முஸப்பத்த திட்டுதலையும், ஷத்தீமத்த பழித்தலையும், நபியை பழித்தல். ஏற்கனவே சொன்னோம்ல, வந்தா அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்லுவாங்க. என்ன அஸ்ஸாமு அலைக்கும், அதுக்கு நபி என்ன பதில் சொல்லுவாங்க? வஅலைக் வஅலைக்கும். அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி வந்து சொன்ன உடனே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கோபம் வருது. அப்போ பதில் கொடுக்குறாங்க, உங்களுக்கு தான் அந்த சாவு வரட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஆயிஷாவே நான் சொன்ன பதிலை நீ கவனிக்கவில்லையா என்பதாக கேட்குறாங்க. அப்போ அஸ்ஸாம்னா என்ன? அஸ்ஸாம்னா மரணம் அர்த்தம். அப்போ நபிக்கு மௌத் உண்டாகட்டுமா என்று சொல்றாங்க. ஆனால் என்னது, நபி திருப்பி சொல்றாங்க. அப்போ நபியினுடைய விஷயம், வார்த்தை அவர்கள் விஷயத்துல பழிக்குமே ஒழிய அவர்கள் வார்த்தை நபியுடைய விஷயத்திலேயோ மூமின்கள் விஷயத்திலேயோ பழிக்காது. அப்ப என்ன செய்யறாங்க? திட்டுவதையே அவருடைய நோக்கமாக கருதுகிறார்கள். அப்ப அதுதான் ரூவிய அறிவிக்கப்படுது. அண்ணா சாதபின் முஆத், சாதபின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சமிஅஹா மின்ஹும், அவர்களிடமிருந்து அதை கேட்டார்கள். சமிஅஹா மின்ஹும்னா அவர்களிலிருந்து அதை கேட்டார்கள். சமிஅஹா அந்த வார்த்தை, எந்த வார்த்தைய? இந்த திட்டக்கூடிய, அந்த பழிக்கக்கூடிய போன்று இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை அவர்கள் புழங்குவதை அது சாதிபின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டு ஃபகால சொன்னாங்க, யா அதா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதிகளே, அலைக்கும் லஅனத்துல்லாஹ், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக. வல்லதி நஃப்சி பியதி, எவன் வசம் என்னுடைய உயிர் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லயின் சமிஅத்துஹா மின் ரஜுலி மின்கும், உங்களிலிருந்து எவனாவது ஒருத்தன் இது போன்ற விஷயம் பேசுவதை நான் கேள்விப்பட்டால், என் செவிக்கு, என் காதுக்கு பேச்சு வந்துச்சு, அல்லது நான் கேட்டேன்னு சொல்லி சொன்னா, எதை யகூலுஹா லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ராயினா என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காத, மேலும் வார்த்தைகளிலே குளறுபடி ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற வார்த்தையை நீங்கள் நபிக்கு சொல்வதை உங்களில் யாராவது ஒருத்தர் சொல்வதை நான் கேட்டால் அத்ரிபன்ன உனுகஹு, நான் அவருடைய கழுத்தை வெட்டி விடுவேன், அவருடைய கழுத்தை நான் துண்டித்து விடுவேன் என்பதாக சொன்னார்கள். ஃபக்காலு, அப்போ யூதர்கள் சொல்றான், அவனும் சாதாரண ஆள் கிடையாது. அப்போ அவன் சொன்னதுங்கிறத அவனே ஒத்துக்கொள்றான். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குங்கிற மாதிரி. அவலஸ்தும் தக்கூலூனா, நீங்கள் அதை சொல்லலையா? அப்போ இந்த இடத்துல மடத்தனத்தை வெளிப்படுத்துறான். மடையன் அவன்தான். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அந்த அரபி புழக்கத்துல கூட ஒண்ணு தெரிஞ்சு சொன்னாலும் ஒரு விஷயம், ஆனா தெரிஞ்சுன்னா அவலஸ்தும் தக்கூலூனா, தெரிஞ்சுதான் சொல்றான், அவன் தெரிஞ்சுதான் சொல்றான். ஆனா அவன் என்ன நினைச்சிட்டான், அவனுக்கு ராயினாங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது தெரியலையானு தெரியல. அவலஸ்தும் தக்கூலூனா, நீங்க அதை சொல்றது இல்லையா? சஹாபாக்களை பார்த்து கேட்கறான், நீங்க அப்படி சொல்றது இல்லையா? நீங்களும் ராயினா என்பதாகத்தான சொல்கிறீர்கள். சஹாபாக்கள் சொல்லக்கூடிய ராயினாவுடைய அர்த்தம் எங்களை கவனிங்கள் அர்த்தம், அவன் சொல்லக்கூடிய அர்த்தம் தவறான அர்த்தம். அப்போ நஸலத் ஹாதிஹில் ஆயா, அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். லா தக்கூலு ராயினா வக்கூலு உன்துர்னா, சஹாபாக்களை நீங்க என்ன செய்யுங்க, ராயினா என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள், மாறாக உன்துர்னா என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள் நபியுடைய விஷயத்தில் என்பதாக அல்லாஹ் சஹாபாக்களுக்கு பதில் கூறுகிறான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எடுத்து சொல்றான். அப்ப இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, அல்லாஹு தாலாவுடைய தூதருக்கு உரிய கண்ணியத்தை, மதிப்பை, அவனுடைய மகத்துவத்தை, அவங்களுடைய அந்தஸ்தை நாம் பேணி கவனித்து ஒவ்வொரு இடத்திலும் நடக்க வேண்டும். அல்லாஹ் தாலா நபியினுடைய விஷயத்திலே எந்த குறைவும் ஏற்படாது அவளுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை, அந்த விஷயத்தை, நபியினுடைய அந்த கண்ணியம், மகத்துவம் நம்முடைய வாய்களிலும், நம்முடைய கண்களிலும், நம்முடைய அனைத்து உறுப்பு, நாடி, நரம்பு, ரத்தம் அனைத்திலும் நபியினுடைய கண்ணியம் ஊறி இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் நபிக்கென தனி ஒரு அந்தஸ்தையும் உயர்வையும் மக்கானையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.